சென்னை ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த செல்வி என்ற 40 வயது பெண்தான் கரப்பான் பூச்சியால் தீராத தலைவலிக்கு ஆளானவர். இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு வீட்டில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு 11 மணியிலிருந்து இவருக்கு வலது மூக்கு துவாரத்தில் எரிச்சலும் வலியும் ஏற்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்கு சென்றார். அவர்கள் மூக்கில் சதை வளர்ந்திருப்பதாக கூறி சில மருந்துகளை கொடுத்து அனுப்பியுள்ளனர். அதன் பிறகும் எரிச்சலும் தலைக்குள் ஏதோ ஊடுவது போன்ற தீராத தலைவலியும் தொடர்ந்துள்ளது. மறுநாள் அவர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்தார். அவரது மூக்கு துவாரத்தின் வழியே மூக்கு உள்நோக்கி கருவியை பயன்படுத்தி மருத்துவர்கள் பரிசோதித்தனர். வெளிச்சத்துடன் கூடிய சின்னஞ்சிறு கேமராவுடன் கூடிய அந்த கருவி மூலம் அவரது தீரா தலைவலிக்கான காரணத்தை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அந்த பெண்ணின் மூளையின் அடிப்பகுதி அருகில் உள்ள மூச்சுக்குழாயில் உயிருள்ள கரப்பான் பூச்சி ஒன்று ஒழிந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது மருத்துவர் குழு. இதையடுத்து வேக்யூம் கிளீனர் போன்ற செயல்பாட்டை கொண்ட 4.4 மில்லிமீட்டர் அளவுள்ள சின்னஞ்சிறு குழாய் ஒன்றை மூக்கு துவாரத்தின் வழியாக செலுத்தி அங்கிருந்த கரப்பான் பூச்சியை உறிஞ்சி இழுத்தனர். மெல்ல மெல்ல அதனை மூக்கு துவாரத்துக்கு கொண்டு வந்து சின்னஞ்சிறு இடுக்கி மூலம் உயிருடன் இருந்த அந்த கரப்பான் பூச்சியை லாவகமாக பிடித்து வெளியே எடுத்தனர் மருத்துவர்கள். இதையடுத்து அந்த பெண் 12 மணி நேரமாக அனுபவித்த தலைவலிக்கு 45 நிமிடத்தில் தீர்வு கண்டு சாதனை படைத்தது மருத்துவர் சங்கர் தலைமையிலான அரசு மருத்துவர் குழு. காதுக்குள் மூக்குக்குள் ஒரு சிறிய வண்டு பூச்சிகள் போவது இயல்புதான் என்றால் கூட 12 மணி நேரத்துக்கு பிறகு கூட ஒரு பெரிய கரப்பான் பூச்சி மூக்கின் உள்பக்கம் மூளையின் அடியிலே உயிருடன் இருப்பது ஒரு அரிதான ஒரு விஷயமாகும். இந்த சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் செய்திருந்தால் சுமார் 50,000 ரூபாய் செலவாகி இருக்கும். இது அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணுக்கு என்ன காரணத்தால் தலைவலி என்பதே தெரியாமல் சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை ஒருபுறம் என்றால், எந்த ஒரு கட்டணம் இன்றி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த நூதனமான சிகிச்சையை மேற்கொண்டு அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் அரசு மருத்துவர்கள். அவர்களது புத்திசாலித்தனமான சிகிச்சையால் மட்டுமே இந்த சாதனை சாத்தியமாகியுள்ளது. படுக்கை அறைகளில் கரப்பான் பூச்சிகள் நடமாட இடம் கொடுத்தால் அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறு உதாரணம். வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருந்தால் இது போன்ற விபரீதங்களை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர்கள் வினோத் மற்றும் வேல்ராஜ்.